நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோங்கன்னா, சேலம் சித்தர் கோவிலுக்கு வந்திருக்கிறோங்க. இது வந்து சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழாங்க. அதாவது சித்ரா பௌர்ணமியில் மலை வந்து ஏறி நள்ளிரவு சித்தர்களுக்கான 18 சித்தர்களுக்கான பூஜை வந்து அங்கே நடக்கும். அங்கேருந்து மறுபடியும் காளிங்கநாத சித்தரை அழைச்சிட்டு வருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தோல் நோயை குணமாக்கக்கூடிய காந்த குளம். உப்பு, மிளகு, வெல்லம் இதெல்லாம் வந்து தலையை சுற்றி இந்த குளத்துக்குள்ளே போடுவாங்க. இந்த குளத்துலேருந்து நீர் எடுத்துகிட்டு போய் காளிங்கநாத சித்தர் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்வாங்க. அதனால் இந்த நாள்பட்ட தோல் பாதிப்புகள் அனைத்தும் குணமாகுன்னு சொல்லி ஒரு வரலாறு உண்டு. அதேமாரி சித்தர் கோவிலுடைய அந்த சிலைகள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் அமையப்பட்டுள்ள இந்த சிலையில் காளிங்கநாதர் வயதாக இருந்து இந்த சித்தர் மலைக்கு வந்து ஒரு மூலிகையை சாப்பிட போய் அதன் மூலியமாக அவர் வந்து இள வயதை வந்து பெற்றவர் அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாறை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி இள வயதை தாண்டி குழந்தையாகவும் மாறிட்டார். அதை வந்து மறுபடி பிறந்ததுக்கான ஒரு கட்டமைப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே பாலமுருகன் தோன்றி காளிங்கநாதருக்கான அறிவுரை கொடுத்து மீண்டும் ஒரு இள வயதுக்கு வந்து அங்கே உள்ள பக்தர்களுக்கெல்லாம் மருத்துவம் வந்து கொடுத்தாரு இந்த சரும பாதிப்புக்கு. நம்ம போன நாள் ஃபுல்லாக அன்னதானம் வந்துங்க கொடுத்துருந்தாங்க. நாமளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மலை ஏறல. எனக்கு கொஞ்சம் மழை பெய்கிற மாரி வந்து சூழ்நிலை, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. மற்றபடி ஒவ்வொரு அமாவாசை தோறும் நம்ம வந்து மலையை வந்து மேலே மலைப்பயணம் மேற்கொண்டுட்டு வரேங்க. அதேமாரி இந்த திருவண்ணாமலையில் எப்படி அன்னதானம் கிடைக்குமோ அதுமாரி இங்கே சித்தர் கோவில் அமாவாசை தோறும் அன்னதானமும் கிடைக்க கொடுங்க.